சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தம்பி லட்சுமி வீட்டில் இன்றைக்கி மூர்த்த கால் ஊன போகிறாங்க. ஏன்னா பால் காய்ச்சி நெருங்கி வந்திருக்கனால ஃபங்க்ஷன் இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். அதனால் ஓடிக்கிருக்கேன் காலையில் நானும் மகி மட்டும். ஏன்னா இந்த டயத்தில் அவங்கள வண்டியில் ஏற்றிட்டு போகிறது ஒரு 105 கிலோமீட்டர் போயிட்டு அப்பன் 105 கிலோமீட்டர் வரணும். சும்மா சொல்ல விட மாட்டேங்கிறேன் சார். இங்கே ஒரு அட்ரஸ் எங்களுக்கு தேவைப்படுது சார். அவங்களையும் கூட்டிகிட்டு தான் இன்றைக்கி போகிறோம். பொறுமையாக காலையில் 6 மணிக்கே வண்டி எடுத்து பொறுமையாக வந்துக்கிருக்கேன். பள்ளமேட்டிலலாம் கவனமாக வந்துக்கிருக்கோம். ஏன்னா சொல்லியிருக்கேன்ல, அந்த ஒரு இஷ்யூ இருக்கனால. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணும். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவனுக்கு வந்திருக்கேன். முதல்ல நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இது வேறு, கண்டிப்பாக அட்டன் பண்ணதுனால பொறுமையாக போய்க்கிருக்கோம். நம்மளுக்கு என்ன உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் யாருக்கும் மனஸ்தாபம் வரக்கூடாது. இதை வச்சு எந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற டாட் வரக்கூடாது யாருக்குமே. இதனால போகலையோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது யாருமே. வச்சுட்டாங்களோ அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது அப்படின்றது எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா உடல்நிலை எவ்வளோ சரியில்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துடணும். அதனால் ரொம்ப பொறுமையாக போய்க்கிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நானும் மையும் மட்டும்தான் தெரியும், மற்றபடி தெரியாது. நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக இருந்து பார்த்தா ஏன்னா இப்போ நிறையா ஃபங்க்ஷனுக்கு இவன் மட்டுமே அட்டன் பண்ணும்போது ஓகே வரல நினச்சிருப்பேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா ஒரு ஏதாத்தமாக நினச்சேன், எனக்கு பால் காய்ச்சி கட்டு வர வேண்டியது இருக்குது. அப்போ இப்போ வரலையோ அப்படின்னு தான் நினைப்பாங்க. சரி பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி நீங்கள் எங்களோட அவுட்ஃபிட் பார்த்துருக்கோங்க. நல்லா இருக்கா? ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. அம்மா வருது. என்னடா வந்தாச்சு, புது வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே வீடியோஸ்லாம் எடுப்போம் பாருங்க. ஓகேவா? இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு. நான் சாப்பிட்டு இவ்வளோ சாப்பிடல, வாமிட் வந்துரும்ட்டு. இப்போ தான் வீட்டில் இருக்கோம், வீடை பார்த்துக்கிருக்கோம். நாய் என்ன 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. வேலன் வந்துட்டார், வயசு வந்துட்டா, மஞ்சள் வந்துட்டா. ஒளிஞ்சிருக்கேன் முன்னாடி. என்ன பார்க்குற? வேஸ்ட்னா சூப்பராக இருக்குது. வேஷ்டி
பயங்கரமா இருக்க மணி என்ன எரும மாடு உன்னை 2-3 நாளா தூங்கிக்கிட்டே இருக்கணுமா? நீ எப்படி காசு வாங்குறேன்னு நான் பாக்குறேன். நீ வா, நீ எப்படி என்ன காசு வாங்குறேன்னு நான் பாக்குறேன். நான் உன்னை எத்தனை தடவை அலையுறேன்னு பாரு. இன்னொரு கட்டி உள்ளது. பெரிய மனுஷன் பக்கத்துல போயிடுமா விளையாடுங்க செல்ல வச்சுக்க கையில எடுக்கா. ஏய் அது காலையில போன் பண்ணாங்க. என்னன்னு கேட்டு என்ன காலையில தேவை கால் சுடுது சோறு தர்ற மஞ்சள் அவன் இது சுருக்குனாரு. இது எவ்வளவு இடம் செல்லு வந்துச்சு பந்தல் 4 நாளைக்கு இருக்கு நல்லா இருக்கும். அடைஞ்சு கிடக்கும். என்னது என்னது இந்த இது பண்ணா பச்சரிசி கலந்து கொடுப்பாங்க. அதான் சீனியர்கள் எடுத்து வாயில போட்டு தேங்காய் பழம் வச்சு விட்டு அந்த தேங்காய் வாழைப்பழம் நம்ம போட்டு மருமகளை மூத்த வந்து இளைய மருமகள்லாம் கொடுப்பாங்க. பேசிட்டு மட்டும் தானே போகிறோம். நாத்தான் போனோம். இருமா வேறுமா இருமா பூசுவாங்க போட்டு போங்க. இந்த அத்தை பூசும் போது வா அத்தை கூட பூசுவோம். சுடுதா பூசண பழம் எடுத்து வைப்போம். பந்தல் நல்லா பெருசா போடுங்க. உங்க அண்ணன் வயிறு மாதிரி போடுவாப்புல. சமையலுக்கு தனியா போட்டுங்க. நல்லா இங்க பெருசா போடுங்க. என்ன அவதாரம் கொடுக்க போறேன் நானா கொடுக்குறேன்.
எப்பயுமே அருளத்தை கையில மாட்டிடுறான்டாவே. என்னென்ன பண்றாங்க பாருங்க ரெண்டு பேரும். நீங்கள வச்சு போட்டோ எடுக்கிறீங்க. இங்க பாருங்க. நேரா நின்னு வை, நேரா நின்னு கால நேரா வை. ஸ்டைலிஷ் கையெடு. ரெடி ஆக்சன். வை கீழ போடு கைய. சரி போட்டோ எடுக்கவா? யார் போட பாக்குறதுன்னு சொல்லிருங்க அவன்ட்ட. இல்ல நான் போட்டோ எடுக்கறானே அத பாரு. என்ன லட்சமா பாருங்க மாமா லட்சமா. வை மண்டே நேரா வை. தள்ளி போங்க. நேரா வை மண்டே. என்னைய பாரு. சரி. மகி கீழ குனி கீழ கொஞ்சம். இங்க பாரு என்னைய பாரு எல்லாரும் இங்க பாரு வேலா மாமா சரிங்க மகி லைட்டா மகி இங்க பாரு இங்க பாரு கால வை நேரா வைடா மகி ரெடி இங்க பாரு ஏய் நீ பாரு ஒண்ணே பாக்குறாங்க குடி எடுத்து அம்மா என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சா நல்லபடியா முடிஞ்சிச்சு ஃபங்க்ஷன் ஹேப்பியாவே நல்லபடியா முடிஞ்சிச்சு நம்ம ஊர்ல வந்து வேற நீங்க நினைப்பீங்க என்ன உங்க வீட்ல வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு எனக்கே டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க அவங்கவுங்க அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அப்பாவே தான் பண்ணாரு ஏன்னா அப்பா எல்லா வீட்டுக்கும் அப்பா தான் பண்ணுவாரு அப்பாவே பண்ணாரு நிறைய பேர் என்ன நேற்றுலாம் வீடியோவில் வந்து பால் காட்சிக்கு வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற அளவுக்குலாம் ஓடிட்டு இருந்துச்சு நல்லபடியாகவே ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக வந்து பால் காட்சின்றேன் என்ன சாமி அது என்ன சாமி மூர்த்தகால்ன்றது முடிஞ்சது மூர்த்தகால் எதுக்குன்னா பால் காட்சி ஃபங்க்ஷன் ஆரம்பம் இனி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு சொல்றதுக்காக சாமி கும்பிடுறது கொட்டாய் போடுவாங்க அதுக்காக அந்த சாமி கும்பிட்டு கொட்டாய் போடுறது நல்லது நிறைய பேர் நேற்று வந்து நேற்று வீடியோ நாங்கள் பால் காட்சிக்கு போகிறோமா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லுது நிறைய பேர் அக்கா நீங்கள் போங்க அக்கா நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னீங்க சில பேர் வந்து அக்கா உடம்ப பார்த்துக்கோங்க பேபி ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொன்னீங்க நம்ம மேலே வந்து ஒரு அன்போட சொல்கிறாங்கல்ல அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எப்போ வேணாலும் ஃபங்க்ஷன் வருக்கா பேபி அப்படி வராது இல்லைக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இருந்தாலும் நம்ம ஃபேமிலின்றப்போ நம்ம வந்து போய் தான் ஆக வேண்டியதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம எல்லா விஷயத்துக்கும் வந்து ஃபங்க்ஷனில் எல்லாத்துக்கும் போகிறோம் வரோம் சரி இந்த இதை சொல்லி நம்ம எங்கேயுமே போகாமல் இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக எதிர்பார்க்கல எல்லாருமே சர்ப்ரைஸ் எல்லாருமே வரமாட்டேன்னு நினச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த வந்தோடனே ஒரு ஹாப்பி அந்த ஹாப்பி வந்துச்சுல ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பி எனக்கு இருக்கு உனக்கு வராமல் இருந்துச்சா யோகா வரலையா அப்படின்ற ஒரு எல்லாத்துக்குமே கொஞ்சம் மனசுல இருந்திருக்கும் அத்தைக்கும் சரி மாமாக்கும் சரி மாமா தான் செம்ம ஷாக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த வீடியோ எடுக்கல ஆனா மாமா ஷாக் ஆயிட்டாரு இவர் வீடியோ எடுக்க மாட்டாரு அப்படிதான் பண்ணுவார் எப்பயுமே அதனால ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு மாமா வரலன்னு சொன்னீங்க இப்பதான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதனால வந்தாச்சு இப்போ எல்லாருமே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நம்ம ஃபேமிலி எல்லாருமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் வந்தோம் நல்லபடியாக எதுவும் கடவுள் நம்மளோட இருப்பார் அப்படின்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பால்காட்சி ஃபங்க்ஷன் எல்லாமே அப்கமிங் வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் வீடியோவை பாருங்கள் லெக்சரல் வீடியோ போடுவாங்க எல்லாத்தையுமே தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க